I'm Sindhu Vijay, and I'm following this diet from November 2015. Yes, November 2015, and I was overweight. My weight was 78 kg. He was wrong. I've reduced 13 kgs. He told 8 kgs. I've reduced 13 kgs. I'm very energetic now. I feel very energetic. I'm very active. Before that, I was நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான். டெய்லி ஐ யூஸ் கோ வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். பட் வெயிட் ரிடக்ஷனில் மேபி ஸ்லைட் சேஞ்சஸ் 1 or 2 kgs தான் ரெடியூஸ் ஆச்சு. பட் ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஸோ ஹெல்தி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் தான் வந்து கரெக்டான வில்லன். நான் இப்போது யார் வில்லன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வி ஆல் ஃபைன். சாரி ஃபார் ஓகே. ஸோ அந்த வில்லனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போது வி ஃபீல் வெரி ஹெல்தி அண்ட் எனர்ஜெட்டிக். அண்ட் ஸோ LCHF, லோ கார்ப் ஹை ஃபேட் டயட். எனிதிங் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ இட் மஸ்ட் பி ஹை இன் ஃபேட். ஓகே, அது வந்து ஃபேட் வந்து கண்டிப்பாக அதில் ஹையாக இருக்கணும். அப்போ தான் ஹங்கர் ப்ராங்க் வராது. நமக்கு நிறைய ஃபேட் சாப்பிடும் போது உங்களுக்கு ஹங்கர் ப்ராங்க் வராது. இட் வில் கட் யுவர் ஹங்கர் ப்ராங்க். ஸோ நிறைய ஃபேட் சாப்பிடணும். என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? லெட்ஸ் கோ பாசிட்டிவ் சைட். என்னெல்லாம் சாப்பிடலாம்? கீ, சீஸ், பட்டர், கோகனட் ஆயில், வெஜிடபிள்ஸ் அண்ட் மூங் தால், கோகனட் ஆயில், கோகனட் ஸ்லைசஸ் எல்லாம் சாப்பிடலாம். அண்ட் மூங் தால், பச்சை பயிறு அந்த வித் ஸ்கின், அண்ட் சென்னா தால், போத் கலர்ஸ், அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இந்த ஃபார்ம் ஆஃப் சாலட். ஸோ சென்னா கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அந்த ஸ்கின்னோட முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இப்படி சாப்பிடலாம். அண்ட் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? the three poisons. Wheat, please note it. Wheat, corn, this is the most poisonous food. And fruit juice. ஸோ ஃப்ரூட் ஜூஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம, ரொம்ப நல்லதுன்னு. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ஆல்கஹால் கொடுக்கறதுக்கு சமம். நம்ம குழந்தைங்களுக்கு ஆல்கஹால் கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரூட் ஜூஸை கொடுக்குறோம். ரெண்டுமே இட்ஸ் ஈக்குவல். ஆக்சுவலி போத் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரூட்டில் இருக்க அந்த ஃபைபர் எல்லாமே கட் பண்ணிடுறோம். வெறும் ஜூஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அது ஃப்ரக்டோஸ் அதில் வந்து ஹை ஆகிடுது. ஸோ ஃப்ரக்டோஸ் நீங்கள் எடுக்க இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்கஹால். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிவ் ஃப்ரூட் ஜூஸஸ் டு சில்ட்ரன். ப்ளீஸ் என்னமா கொடுக்காதீங்க, அண்ட் நீங்களும் எடுத்துக்காதீங்க. அண்ட் அ சிம்பிள் டயட். அண்ட் அதர் திங்ஸ் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா மில்க், பொட்டேட்டோ, sugar, and I think vegetable oil, curd and buttermilk இதெல்லாம் கூட எடுத்துக்கூடாது. அண்ட் கேழ்வரகு, கம்பு, சாமை, தென்னை, whatever இதெல்லாமும் எடுத்துக்கூடாது. அண்ட் சிம்பிள் டயட் என்னெல்லாம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் சிம்பிளாக நீங்கள் ஃபார் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். ஃபார் வெஜிடேரியன் கேன் ஹாவ் green tea, coconut milk, green tea or black tea or black coffee. Okay, coconut milk or almond milk. I've already underlined. Say எதுவுமே without sugar, jaggery and honey, whatever in the form of sugar, எதெல்லாம் anything எதெல்லாம் நாக்கில் பட்ட உடனே உங்களுக்கு ஸ்வீட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஈவன் dates, dry grapes, whatever. No, எதுவுமே கிடையாது. And after coconut milk or almond milk, you can take soups with butter, made in butter or full of grated cheese, or with coconut milk, whatever. Soups, vegetable soup, tomato soup, mushroom soup, cauliflower soup, broccoli soup, and etc. இந்த மாதிரி நீங்கள் என்ன சூப்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கூட்டு, நார்மல் ஆர் சவுத் இண்டியன் டிஷ், கூட்டு பொரியல், full of coconuts, grated coconut or grind coconut அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி விட்டு சாப்பிடலாம். whatever as you like. No problem.
தேங்காய் தானே, அதை அப்படியே அரைச்சி விட்டு சாப்பிட்டாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, அப்படியே சாப்பிடலாம். ஸோ கூட்டு ஆர் பொரியல். அண்ட் தென் அ ஃபிஷ்ஃபுல் ஆஃப் நட்ஸ். என்னென்ன நட்ஸ் எல்லாம்? கிரவுண்ட் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், பிஸ்தா, and seeds also included. Flax seeds, pumpkin seeds, sunflower seeds. Except peanuts. Yeah, groundnuts are allowed, not peanuts. Yeah, no peanuts. Flax seeds na enna? Flax seeds, flax seeds ன்றது ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. ஆலிவ் விதை, ஆலிவ் விதை. pumpkin seeds, sunflower seeds எல்லாம் எடுத்துக்கலாம். seeds actually ரொம்ப நல்லது. And bitter gourd, பாவக்காய் விதையும் சாப்பிடலாம். full of nuts. And then salads. Salad in the form of 1/3 of sprouts and 2/3 of vegetables with olive oil or butter or ghee or fresh cream or coconut oil or butter, ghee, whatever. So அதில் வந்து நமக்கு ஃபேட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம், ஆர் கிரேட்டட் சீஸ் ஆர் கிரேட்டட் பன்னீர், இதெல்லாம் எனிதிங் நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே மொத்தமாக ஒரே நாளில் இல்லை, மேபி மிக்சட் சாலட் பண்ணும்போது இதில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபேட் எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஆஃப்டர் சாலட் யூ கேன் டேக் சாலட் ஆர் த பேலன்ஸ் ஆஃப் கூட்டு பொரியல், அதோட பேலன்ஸ் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். பட் இட் மஸ்ட் பி ஃபில் வித் கோகோனட் ஆர் சீஸ், ஃபில் வித் ஃபேட், அப்படி எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் எதுக்காக நிறைய ஃபேட் எடுக்கணும்னு அதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நிறைய ஃபேட் எடுக்கும்போது நிறைய சாப்பிட தோணாது, ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கட் பண்ணும். ஈவன் வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் அது வந்து கண்டெயின் லோ கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நீங்கள் வித்தவுட் ஃபேட் நிறைய சாப்பிட அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனாலே நீங்கள் ஃபேட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேஜில் கட் ஆகும், நிறைய சாப்பிட தோணாது. ஸோ இட் வில் பி லைக் LCHF. For non-vegetarian, you can take green tea as well as coconut milk, eggs and roasted chicken, mutton in the form of gravy also you can take, but roasted in ghee or butter is preferable. And then again eggs, salads, balance of chicken or mutton, fish. Please avoid prawns and crabs, which will increase triglyceride. So please no need to avoid while once in a while. Please prefer wild meat, country chicken, wild fish, country eggs. இப்படி எடுத்துக்கிறது தான் திஸ் இஸ் குட். இந்த ஃபார்மேஷன்லேயே தான் நம்ம சாப்பிடணுமா? தினமும் கூட்டு பொரியல், தேங்காய், இந்த கோகோனட் மில்க் ஒரு மேபி ஒரு 5 or 6 days நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மேபி ஒரு 2 weeks, அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்மளோடதுலேயும் பீஸா இருக்குது, பாஸ்தா இருக்குது. யூ கேன் மேக் பீஸா, பாஸ்தா, கட்லெட் and fried rice. So many dishes are there. 100+ dishes are there in LCHF. Fruits, let's come to fruits. Fruits are not recommended for diabetic until you are diabetic and obese, until your sugar level becomes normal. After you can take a fruit a day. A fruit a day, or in the form of salad or mixed. So even it is orange, take 1 orange a day. Okay. So என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? Pomegranate, orange, all berries, cranberries, raspberries, blueberries, strawberries, all berries, and gooseberry also. Guava, papaya with seeds. Seeds சாப்பிடணும்ல, பப்பாயா உங்களுக்கு சீடோடு இருக்க பப்பாயா கிடைச்சா சாப்பிடலாம். சீடு இல்லாத பப்பாயா தான் இப்போ நிறைய கிடைக்குது, அது வந்து சாப்பிட வேண்டாம். இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி, அது மாடிஃபைட், அதனால் அது சாப்பிட வேண்டாம். சீடு இருக்க பப்பாயா மரத்துலேருந்து அப்படியே கிடைக்குதுன்னா யூ கேன் டேக். நோ, வாட்டர்மெலன் வந்து அந்த ஸ்வீட்காக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி அது அந்த ஸ்வீட்னஸ் வருது, அந்த கலர் வருது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் வாட்டர்மெலன். அண்ட் தென் வெஜிடபிள்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம்? கேரட், ரூட்ஸ், tubers and legumes.
roots, tubers and legumes. இதெல்லாம் எடுத்துக்கூடாது vegetables. For non-vegetarian, I told prawns and crabs. Take in once in a while. Yeah, root vegetables. Sorry, roots and carrot, turnip, radish, beetroot is all. Legumes, beans, broad beans கிடையாது. ரூட் இருக்கிறது எல்லாம் பீன்ஸ் சாப்பிடக்கூடாது. பீன்ஸ், ப்ராட் பீன்ஸ், அவரைக்காய், எந்த பீன்ஸில் வந்து உள்ள பயிர் இருக்க பீன்ஸ் எல்லாம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. Until your sugar level becomes normal. After that you can take once in a week. See, we need carrot, radish, whatever we need it, but once in a week after your sugar levels becomes normal. After for obese also the same. இது தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடலாம். நிறைய நீர் காய் சாப்பிடுங்க. அதனால தான் என்ன சாப்பிடலான்னு சொன்னால் பெரிய லிஸ்ட் போகும். ஏன் பொருளைங்காய், சுரைக்காய், கோவக்காய், பாவக்காய், நீர்காய் எல்லாமே சாப்பிடலாம். சௌச்சௌ, கத்திரிக்காய், காலிஃப்ளவர் வந்து நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. கோஸ் சாப்பிடலாம். கீரை நிறைய சாப்பிடுங்க. சரி, நம்ம பால் எடுத்துக்கல, பால்லேருந்து நமக்கு கால்சியம் இல்லை, அந்த பர்சன்ட் ரைஸ் ஆகும் யூஸ்வலாக. ஸோ நமக்கு வெஜிடபிள்ஸ்லேருந்து கீரையிலேருந்து கால்சியம் நிறையவே கிடைச்சிடும். ஸோ அது தேவையில்லை. ஏன் சாப்பிடலாம் எல்லா வெஜிடபிள்ஸ். ஃபாஸ்டிங் எப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆஃப்டர் அ மந்த் ஆஃப் LCHF டயட் யூ கேன் ஸ்டார்ட் ஃபாஸ்டிங். ஸ்டார்ட் என்ன விண்டோ பீரியட், ஃபஸ்ட்டு விண்டோ பீரியட் 8 hours ஒன்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 16 hours ஃபாஸ்டிங். பிஃபோர் டே 8:30 இல்லை 8 o'clock நீங்கள் டின்னர் முடிச்சுட்டா நைட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 12 o'clock சாப்பிடுங்க. 12 noon சாப்பிடணும். This is 16 hours fasting. Then extend it to 18 hours and 20 hours and then 24 hours fasting. After that you can fast once in a week. You can 24 hours fasting வாரத்தில் ஒரு நாள் and வாரத்தில் 2 நாள் and alternative daysலையும் you can fast 24 hours fasting இருக்கலாம். நீங்கள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹங்கர் ப்ராங்ஸ் வராது. அண்ட் ஒன் மோர் திங், ஹங்கர் ப்ராங்ஸ் வந்து நிறைய ஃபேட் சாப்பிட்டிங்கன்னா தான் வரவே வராது. ஃபேட் மேலே வேறு ஒரு மாதிரி ஒரு மித்து இருக்குது. அந்த ஃபேட் நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் பிலீவ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பீப்புள், டயபெட்டிக் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த டயட் ஃபாலோ பண்ணால் வெயிட் கடகடன்னு ரெடியூஸ் ஆகும். பட் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஸ்டாப் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். 1 kg 2 kg ரெடியூஸ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட். அண்ட் டாக்டர்ஸ் டோல்ஸ், நீங்கள் இன்சுலின் லெவல் எப்போ 0வாக இருக்கும்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் உங்களுக்கு அது வந்து சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ என்ன ஃபாஸ்டிங் பிஃபோர் என்ன சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன சாப்பிடலாம், அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் என்ன சாப்பிடலாம். ஜஸ்ட் லீவ். பிஃபோர் ஃபாஸ்டிங் வந்து ஃபேட் ஃபுல்லாக பன்னீர் அந்த மாதிரி நிறைய பட்டரில் பண்ண டிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா இட் வில் டேக் டு யுவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபாஸ்டிங். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபாஸ்டிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எனிதிங் ஜஸ்ட் கூட்டு பொரியல் அது கோகனட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே யூ கேன் ஃபாஸ்ட். பட் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபாஸ்டிங் கொண்டு போகாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஹங்கர் ப்ராங்ஸ் வரும். ஹங்கர் ப்ராங்ஸ் வந்தால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சாப்பிடணும். ஸோ யூ கேன் பிரேக் யுவர் ஃபாஸ்ட் ஹங்கர் ப்ராங்ஸ் வந்தால். ஸோ ஹங்கர் ப்ராங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபேட் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா ஹங்கர் ப்ராங்ஸ் வராது கண்டிப்பாக. யூ கேன் அவாய்ட் இட். அண்ட் டியூரிங் ஃபாஸ்டிங் என்ன சாப்பிடலாம்? பிளாக் டீ, 0 calorie ஃபுட். பிளாக் டீ, பிளாக் காஃபி, lime juice, green tea and clear veg soup without vegetables. Veg soup பண்ணி vegetables இல்லாமல் அந்த சூப் மட்டும் சாப்பிடலாம். தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மட்டும் மேபி பெப்பர் போட்டு கூட சாப்பிடலாம். சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஆஃப்டர் ஃபாஸ்டிங் இஸ் in our diet it's low carb. Any food which is low in carbohydrate you can take. And okay, also நீங்கள் ஃபேட் ஃபுல்லாகவும் சாப்பிடலாம். ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன், ப்ரிஃபரபிளி ஹை இன் ஃபேட். ஹை ஃபேட் எடுத்துக்கிறது நல்லது ஆஃப்டர் ஃபாஸ்டிங்.
அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை எப்படி பிரேக் பண்ணலாம்னா நட் கோகோ பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயட்டில் ஒன்று இருக்குது. நட் கோகோ பார் அது எப்படி பண்ணோன்னு டெல் யூ லேட்டர். நட் கோகோ பார் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நட் கோகோ பார் எடுத்துக்கிட்டு இல் பிரேக் த ஃபாஸ்ட். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த எம்டி ஸ்டமக்கில் நம்ம ஹோல் டே ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் உள்ள இறங்கும் போது இட்ஸ் சூப்பர் ஆக்சுவலி. இட்ஸ் டூ குட் டு பிரேக் த ஃபாஸ்ட். அண்ட் ஃபார் நான் வெஜிடேரியன் போன் ப்ராத் ஒரு நாளைக்கு ஒரு க்ரீன் சில்லி சாப்பிடலாம். நம்மளோட டயட்டில் நீங்கள் வந்து க்ரீன் சில்லி அப்படியே இல்லை, ஃபுட்டில் எடுத்துக்கலாம், நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் சில்லி வந்து உங்களோட இது விட்டமின் சி ரிச் அதில், அதனால் உங்களோட இம்யூனை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ யூ கேன் டேக் அ க்ரீன் சில்லி. ஜாஸ்தியாக எடுத்தால் தப்பு இல்லை, பட் உங்களுக்கு அது மேபி அது எரிச்சல் அது சம் ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் க்ரீன் சில்லி எதர் க்ரீன் ஆர் ரெட் வாட் எவர். ஸ்பைசி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நம்ம டயட்டில். அண்ட் சிம்பிள் டிப்ஸ், டோன்ட் ஸ்கிப் யுவர் ஃபுட் இன் த நைட். எக்ஸப்ட் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நைட்டில் உங்களோட ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நைட்டில் நல்லா ஆக்சுவலாக நைட்டில் ஃபேட்ஃபுல்லாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஃபேட்ஃபுல்லாக நைட்டில் சாப்பிட்றது. இப்போ மார்னிங்கில் நோ ப்ராப்ளம், யூ கேன் ஸ்கிப், பட் நைட்டில் டோன்ட் ஸ்கிப் இட். ஓகே. அண்ட் டேக்கிங் ரா வெஜிடபிள்ஸ் இஸ் டூ குட் as much as you can. நீங்கள் எவ்வளோ ரா வெஜிடபிள்ஸ் லைக் சாலட்ஸ், நல்ல ராவாக இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ரா வெஜிடபிள்ஸ் போட்டு சாலட் பண்ணி நிறைய சாப்பிடுங்க. அதில் வந்து ஃபேட் ஃபில் பண்ணி சாப்பிடுங்க. இட்ஸ் ஆக்சுவலி டூ குட். சே நோ டு டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். நம்ம வந்து வறுத்து சாப்பிடலாம், வாட் எவர் எதுனாலும் வறுத்து சாப்பிடலாம், மேலே ஆயில் போட்டு வறுத்து சாப்பிடலாம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. நம்மளோட டயட்டாக இருந்தாலும் அதில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. அண்ட் டேக்கிங் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் ஆர் பட்டர், கீ and ACP, apple cider vinegar, in an empty stomach, it will increase your insulin sensitivity. And the last one, our mantra, டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, eat when you feel hungry and stop when you feel full. ஸோ நம்ம லேடிஸ் தான் இது கொஞ்சம் நிறைய பண்ணுவோம், ஜென்ட்ஸ் தெரியல. லேடிஸ் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சாப்பிட்டுடுவோம். அது வந்து நம்ம டயட்டில் கிடையாது. Eat when you feel hungry, stop when you feel full.